செட்டிநாடு ஸ்பெஷல் குமாயம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இதை நம்மளோட சப்ஸ்கிரைபர் சஞ்சனா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதை நான் அவங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட ஸ்டைலில் குமாயம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானவை என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1 கப் வெல்லம், 1/4 கப் நெய். 1/4 கப் நெய், 1/2 கப் உளுந்து, 1 கப் வெல்லம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வெல்லம் இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இது திகட்டாத இனிப்பாக இருக்கும், அதனால் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாவு 1 கப் வரும், அதனால் 1 கப் வெல்லம். பாசிப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனால். பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் உளுந்து போட்டுக்கிறேன். நல்லா மிதமான தீயில நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும். நல்லா வறுத்துட்டேன். இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போது பாசிப்பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது பச்சரிசி இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா 1 கப் உளுந்துக்கு 150 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் பச்சரிசி நல்லா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறதுனால நான் மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போது வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் எடுத்துகிட்டு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸான ஜலிக்கியில் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் வெல்லம் அளந்த அதே கப்பில் அதே அளவு மாவு வந்திருக்கு. இதில் நான் அந்த நெய்யில் 1/4 கப் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து மிதமான தீயில. அப்போ தான் இது நல்லா வாசமாகவும் இருக்கும். ரெண்டாவது அந்த ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ஹல்வா மாதிரி வரும். இப்போது நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போது அந்த கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக அதில் விட்டுடலாம் வடிகட்டி. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்திலே நல்லா கெட்டியாயிடுச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. நல்ல மாவு வெந்துருச்சு. இப்போ நெய் அதிலிருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிக நெய் வேணான்னா வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்க போகிறப்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஆனால் அதில் நெய் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஹல்வா மாதிரி வந்துருச்சு. நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரம் இல்லாட்டி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கிளற ஈஸியாக இருக்கும். இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு சைஸ் ஒரு கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா பால் மாதிரி வரணும். அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு.
நெய் மொத்த நெய்யும் நான் அதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இது ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.